யாழ்ப்பாணம் சாவகச்சேரி நீதிமன்றத்திற்கு பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன இன்று காலை சென்றிருந்தார். இதன்போது சாவகச்சேரி நீதிமன்ற உத்தியோகத்தர்களுடன் பிரதம நீதியரசர் கலந்துரையாடலில் ஈடுபட்டதுடன் அலுவலக செயற்பாடுகளையும் கண்காணித்தார். வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராசா, கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி அந்தோணி பிள்ளை யூட்சன் ஆகியோரும் பிரசன்னமாக இருந்தனர். இதேவேளை யாழ்ப்பாணம் மல்லாகம் நீதிமன்றத்திற்கும் பிரதம நீதியரசர் இன்று சென்றிருந்தார். பிரச்சனைகளுக்கு எவ்வித தீர்வும் கிடைக்காவிட்டால் அங்கு அராஜகமும் சட்டமின்மையும் காணப்படும். இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த நாட்டின் நீதித்துறை கட்டமைப்பிற்கும் எந்த நம்பிக்கையும் இருக்காது. ஆகவே அதை மனதில் கொண்டு நீதிமன்ற கட்டமைப்பில் டிஜிட்டல் மயமாக்கல் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காணப்படாவிட்டாலும் ஏனைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். ஆகவே மேல் நீதிமன்றத்தில் வழக்கு முகாமைத்துவ கட்டமைப்பு இலத்திரனியல் வழக்கு தாக்கல் முறையை நாங்கள் திறந்துள்ளோம். எதிர்வரும் 2 வாரங்களில் வர்த்தக மேல் நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலும் வழக்கு முகாமைத்துவ கட்டமைப்பு இலத்திரனியல் வழக்கு தாக்கல் முறையை ஆரம்பிக்க உள்ளோம். இது வர்த்தக மேல் நீதிமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டவுடன் ஏனைய மேல் நீதிமன்றங்களிலும் செயற்படுத்தப்படும். மேல் நீதிமன்றங்களுக்கு தனியான மென்பொருளும், குடியியல் மேல் நீதிமன்றங்களுக்கு தனியாக மென்பொருளும், குற்றவியல் நீதிமன்றங்களுக்கு தனியாக மென்பொருட்களும் பயன்படுத்தப்பட உள்ளன. அதனையடுத்து யாழ்ப்பாணம் நீதிமன்ற வளாகத்திற்கும் பிரதம நீதியரசர் சென்று அலுவலக செயற்பாடுகளை கண்காணித்தார்.